வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தோன்னா 6வது 7வது இருக்கக்கூடிய குடிமியல், அதாவது பாலிட்டி நம்ம வீடியோவை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8th, அது பார்த்தீங்கன்னா 9th, சரிங்களா? 6, 7 பார்த்தோம். இப்போ 8th இருக்கக்கூடிய குடிமியல் நம்ம வினாவிடைய வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம், ஓகேங்களா? ஏற்கனவே 6, 7 போட்ட வீடியோவில் ஒரு சின்ன கமாண்ட் ஒன்று வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா கிராம சபை ஆண்டுக்கு 4 முறை கூடுதுன்னு புத்தகத்தில் இருக்குது, ஓகேங்களா? 6வது புக்கிலே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டில் 200, அது பார்த்தீங்கன்னா 9th புக்கில் 291வது பேஜில் 6 முறை கிராம சபை கூடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய புக்கு பார்த்தீங்கன்னா 2002 எடிஷன், 2022 எடிஷன். என்னுடைய புக்கில் 4 தான் இருக்குது. புது புக்கில், அதாவது பார்த்தீங்கன்னா 2025 புது புக்கில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க, ஓகேங்களா? அதாவது கிராம சபை, ஓகேங்களா, என்னுடைய புக்கில் 4 முறை தான் கூடுன்னு நான் வச்சுருக்கிற புக்கில் இருக்குது. நான் வச்சுருக்கிற புக்கிலேருந்து தான் நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கேன், ஓகேவா? புது புக்கில் யாராவது எடிஷன் புதுசாக இருந்து அதில் மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் 2 ஃபேக்கல்ட்டிகளை கூப்பிட்டு பேசி பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா 2 இது மாறி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சட்டம், தமிழ்நாடு சட்டம் புதுசாக போட்டு தமிழ்நாடு தினம் என்னைக்கு? தமிழ்நாடு தினம் நவம்பர் 1, ஓகேங்களா? அந்த நாளும், ஓகேங்களா? அதை பார்த்திங்கன்னா தேசிய நாட்காட்டி தினம் 1957 மார்ச் 22 இருக்கு பாரு, மார்ச் 22. இந்த 2 நாளும் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 டேஸும் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. அப்போ கிராம சபை 6 நாள் கூடுதுன்னு சொல்கிறாங்க. 6 நாள் கிராம சபை கூடுதுன்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க, ஓகேங்களா? என்னுடைய புக்கில் 4 தான் இருக்குது. புது எடிஷனில் இது மாதிரி 2 மாறி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா நவம்பர் 1, மார்ச் 22, அந்த 4 நாளோடு சேர்ந்து இந்த 2 நாளும் சேர்ந்து 6 நாள் கிராம சபை ஆண்டுக்கு கூடுதுன்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8வது சோசியல் சயின்ஸை நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பு குடிமையிலேருந்து நம்ம வினா விடையை பார்க்க போகிறோம். பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் கூற்றுகளில் பொருந்தாதது, கீழ்கண்டவற்றுள் கூற்றுகளில் பொருந்தாதது, கீழ்கண்டவற்றுள் கூற்றுகளில் பொருந்தாதது. பொருந்தாதது கேட்குறாங்க. பாருங்கள், குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். அப்போ குடியரசுத் தலைவரால் தான் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார், சரி. அடுத்த கொஸ்டின் பாரு, இவர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறார். மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறார். இவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள், சரி. அப்போ குடியரசுத் தலைவரால் தான் ஆளுநர் நியமனம் செய்கிறாரு, ஓகேங்களா? இவர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறாரு, சரி. இவருடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள், சரி. எனினும் பதவி காலம் முடியும் முன்பாகவோ அவரை பதவியிலிருந்து குடியரசுத் தலைவர் நீக்கலாம், அல்லது தானாகவே தனது பதவியை ஆளுநர் ராஜினாமா செய்யலாம், இதுவும் சரி. அடுத்து பார்த்திங்கன்னா ஆளுநருடைய பதவி காலம் நீடிக்கப்படலாம், அல்லது வேறு மாநிலத்திற்கு பணியிடை மாற்றம் செய்யப்படலாம், இதுவும் சரி. மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்கலாம்னு சொல்கிறாங்க, தப்பு, ஓகேங்களா? மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்கலாம்னு சொல்கிறாங்க, தப்பு. அப்போ இதில் பொருந்தாதது எதுனா 5 மட்டும் பொருந்தாதது. ஆன்சர் டி, ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 147. கூற்று, குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையில் ஆலோசனையின்படி செயல்படுகிறார். மேலும் தொடர்புடைய மாநில அரசாங்கத்தை கலந்து ஆலோசிக்கிறார், சரி. காரணம், ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுகிறார், இது ரொம்ப தப்பு, ஓகேங்களா? சொந்த மாநிலத்தில் போடவே மாட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் ஏ. ஏல ஆ சொல்லி ஏன்னு சொல்லி ஏவை வந்துருச்சு, ஆ ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 48. ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யாருன்னா ஆளுநர், ஆன்சர் ஆ, அதாவது பி. முதலமைச்சரையும்
அவரது ஆலோசனையின் பேரில் ஏனைய அமைச்சர்களையும் நியமிப்பவர் ஆளுநர். அப்போ முதலமைச்சருடைய ஆலோசனையும் முதலமைச்சரையும் அவரது ஆலோசனை பேரில் ஏனைய அமைச்சர்களையும் நியமிப்பவர் ஆளுநர். 150வது கொஸ்டின். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 151. ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்ட பிரிவு டேஸை பயன்படுத்தி ஒரு மாநில குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். அப்போ ஆர்டிகல் அதனுடைய பிரிவு 356. இப்போ 356 மாநிலம் கலைப்பு, அதாவது குடியரசு ஆட்சி முறை. அப்போ 352 என்ன அப்படின்னா தேசிய நெருக்கடி, அதாவது போர் பிரகடனம். 360 பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி. அப்போ அவசர காலத்தில் 3 நிலையாக பிரிக்கிறாங்க. அவசர கால நெருக்கடி மொத்தம் 3 நெருக்கடிகள் மொத்தம் 3. 1 தேசிய நெருக்கடி 1, 2 பார்த்தீங்கன்னா மாநில நெருக்கடி 2, 3 நிதி நெருக்கடி 3. ஓகேங்களா? இதுதான் அவசர கால நெருக்கடிகள் 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவனுடைய ஆட்சி முறை 356 பற்றி சொல்லுது. ஓகேங்களா? தேசிய நெருக்கடினா போர் பிரகடனம் 352, 360னா நிதி நெருக்கடி. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா டி தான், 356 தான். குடியரசுத் தலைவனுடைய ஆட்சியை பற்றி மாநில ஆட்சி கலைச்சி குடியரசுத் தலைவர் ஆட்சி கொடுக்குறாங்க. அடுத்தது ஒரு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தின் வேந்தராக செயல்படுபவர். ஒரு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர். சட்டப்பேரவையில் பணமசோதாவை அறிமுகப்படுத்தி யாருடைய ஒப்புதல் தேவை? அப்போ சட்டப்பேரவையில் பணமசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய ஒப்புதல் தேவை அப்படின்னா ஆளுநருடைய ஒப்புதல் தேவை. அடுத்தது 154. மாநில சட்ட மேலவைக்கு அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்கேற்றிய அறிஞர்களுக்கு அறிஞர்களின் டேஸ் பங்கு அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கப்படுகின்றன. 6ல் 1 பங்கு. அடுத்தது மாநில அரசின் எதிர்பாராத செலவினை நிதி யாருடைய கட்டுப்பாட்டில் மட்டும் இருக்கும்? மாநில அரசின் எதிர்பாராத செலவின நிதி யாருடைய கட்டுப்பாட்டில் மட்டும் இருக்கும் அப்படின்னா ஆளுநருடைய கட்டுப்பாட்டில். முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் டேஸ் மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா 6 மாதத்திற்குள். ஆன்சர் டி, 6 மாதத்திற்குள். அடுத்து பார்த்தீங்க ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களில் பொருந்தாதது. ஓகேங்களா? மாநிலங்களில் பொருந்தாதது. அப்போ ஈரவை சட்டமன்றம் மொத்தம் 6 மாநிலத்தில் இருக்குது. எத்தனை மாநிலத்தில் இருக்குது? மொத்தம் 6 மாநிலத்தில் இருக்குது. ஆந்திரா 1, பீகார் 2, தெலுங்கானா 3. ஓகேங்களா? பொருந்தாதது பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதுக்கு டி தான். பொருந்தாதது ஆன்சர் டி. அடுத்து ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை 40. ஆன்சர் சி 40. ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3ல் 1 பங்கு. கொஸ்டின் நம்பர் 60. ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களினுடைய பங்கு 3ல் 1 பங்கு. அடுத்து பாருங்க, ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பட்டதாரி மற்றும் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி, பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கும் பங்கு 12ல் 1 பங்கு. 12ல் 1 பங்கு.
அடுத்து பாருங்க, 2 ஆண்டிற்கு ஒரு முறை ஓய்வு பெறும் சட்டமேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை. இப்போ 2 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டிற்கு ஒரு முறை சட்டமேலவை உறுப்பினருடைய எண்ணிக்கை. ஓய்வு பெறும் வயது 3 1 பங்கு, 3 1 பங்கு. அடுத்தது சட்டமேலவையின் உறுப்பினர்களினுடைய பதவி காலம். சட்ட மேலவையின் உறுப்பினருடைய பதவி காலம் 6 ஆண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா உறுப்பினர் கேட்டால் 6 ஆண்டு. மேலவையினுடைய பதவி காலம்னா நிரந்தரமானது. ஓகேங்களா, நிரந்தரமானது. ஓகேங்களா. தலைவரனுடைய பதவி காலம் கேட்டாங்கன்னா 5 ஆண்டு. அப்போ சட்ட மேலவை அப்படின்னா ராஜ்யசபான்னு சொல்லுவோமா, நம்ம ராஜ்ய சபான்னு சொல்லலாம், அல்லது சட்ட மேலவை, அதாவது ஈரவை மாநிலத்தில் தான் சட்ட மேலவை இருக்கும். தலைவருடைய பதவி காலம் 5 ஆண்டு, உறுப்பினருடைய பதவி காலம் 6 ஆண்டு. பதவினா நிரந்தரமானது. சட்ட மேலவையின் உறுப்பினர் ஆவதற்கு வயது வரம்பு 30. அப்போ சட்ட மேலவையின் உறுப்பினராக வயது வரம்பு 30. சட்டமன்ற கீழவை தேர்ந்தெடுக்கப்படும் வயது வரம்பு 25. சட்டமன்ற மேலவையின் அதிகபட்ச உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 500. சட்டமன்ற கீழவையில் இங்கே அதிகபட்சம், குறைந்தபட்ச உறுப்பினருடைய எண்ணிக்கை 60. தமிழகத்தில் எத்தனை தொகுதிகள் அதிகம் பெறும் கட்சி ஆட்சியை அமைக்க முடியும்? அப்போ தமிழகத்தின் எத்தனை தொகுதிக்கு அதிகம் பெறும் கட்சி ஆட்சியை அமைக்கும்னா 118. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் 235 தொகுதியில் ஓகேங்களா 234 தான் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகேங்களா, இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அப்போ 234ல் 118 இடங்கள் 118 இடங்கள் எடுத்தால் ஓகேங்களா கட்சி ஆட்சியை அமைக்கும். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 169. ஒரு மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பாக விளங்குகிறது உயர்நீதிமன்றம். ஒரு மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பாக உயர்நீதிமன்றம் விளங்குகிறது. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்தாலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். அடுத்தது, சரி, உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்க இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதியாக இந்திய குடிமகனாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இருத்தல் வேண்டும். சரி, இந்தியாவில் சுமார் 10 ஆண்டுகள் காலம் வரை நீதித்துறை அலுவலராக பணியாற்றி இருக்க வேண்டும். இதுவும் சரி. அடுத்தது, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இதுவும் சரி. அப்போ எல்லாமே சரி. குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மாநில ஆளுநர் கலந்தோசி தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். சரி. உயர்நீதிமன்ற நீதிபதியாக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். சரி. இந்தியாவில் 10 ஆண்டுகள் காலம் வரை நீதித்துறையில் அலுவலக பணியாற்றி இருக்கணும், அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். சரி. அப்போ இதெல்லாம் அனைத்தும் சரிதான் ஆன்சர். அடுத்தது ஓகேங்களா, உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62. இது உச்ச நீதிமன்றம் 65. கொஸ்டின் நம்பர் 172. மாவட்ட நீதிபதிகள் யாரால் நியமனம் செய்யப்படுகின்றன? மாவட்ட நீதிபதிகள் யாரால் நியமனம் செய்கின்றன? ஆளுநர். மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர். மாநில அமைச்சர குழுவின் தலைவர் யாருன்னா முதலமைச்சர். ஆன்சர் பி, முதலமைச்சர். அடுத்து 174. அதாவது ஏபிசிடி சொல்லி மனப்பாடம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். ஆன்சர் டி. ஆன்சர் இ.
ஆன்சர் இ. ஆளுநர் தான் மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்துழைக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பில் பங்கு பெறாதவர். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர். ஓகேங்களா? முதலமைச்சர் தான் கிடையாது. மீதி எல்லாமே ஆளுநர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, குடியரசுத் தலைவர், இவங்க எல்லாமே உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க பங்கு பெற்றவர்கள். இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமை பெறுதலை நீக்குதலையும் பற்றி விதிகளை கூறும் இந்திய குடியுரிமை சட்டம் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னா 1955. இந்திய குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1955. இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிமுறைகள் பரிந்துரைக்கப்படுகிறது? அப்போ இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிமுறைகள் பரிந்துரைக்கப்படுகிறது? 5 முறை. எத்தனை முறை? 5 முறை. அதை பார்த்தீங்கன்னா வம்சவழி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரபு வழி, இயல்பூட்டும் வழி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடு இணைக்கும் முறையில் குடியுரிமை பெறலாம், அல்லது பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறலாம். 5 வகை. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி குடியுரிமை எத்தனையாவது முறை பகுதிகளில் இடம்பெற்றுள்ளது? ஓகேங்களா? குடியுரிமை பகுதி 2ல் இடம்பெற்றுள்ளது. குடியுரிமை பகுதி 2, ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் தான் இருக்குது குடியுரிமை. ஆர்டிகல் தான் 5லிருந்து 11 நினைக்கிறேன். 5லிருந்து 11 குடியுரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி 2வது இருக்குது பாருங்கள். 5லிருந்து 13 வரை தான் குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது. குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது இது பகுதி 2ல் இருக்குது. பகுதி 2ல் இருக்குது குடியுரிமை. அடுத்தது, எத்தனை வழிமுறையில் இந்திய குடியுரிமை முடிவுக்கு வருகிறது? எத்தனை வழிமுறையில் இந்திய குடியுரிமை முடிவுக்கு வருகிறது? அதாவது இழப்பு 3 முறையாம். அடுத்தது, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசி பாரதீசிய தினம் ஜனவரி 9. அதை பார்த்தீங்கன்னா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்தனால தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக வருஷம் கொண்டாடுறோம். அது எப்போனா ஜனவரி 9. கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறைகள் அல்ல? வழிமுறைகள் அல்லன்னு சொல்கிறான். பார்த்தீங்கன்னா பிறப்பின் மூலம், வம்சவழி மூலம், இயல்பூட்டு முறை மூலம், இது 3மே குடியுரிமை வழங்கும் முறை. அல்லாது பார்த்தீங்கன்னா சொத்துரிமை பெறுவதன் மூலம். ஆன்சர் தவறானது பி. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் நேரு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 184. செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜோக்கப் ஹோல்யோக். தீனிலாகி தெய்வ நம்பிக்கை மற்றும் சூழி குல் அனைத்து சமயங்களுக்கிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை யாருடைய சகிப்புத்தன்மை தெளிவாக்குகிறது? அக்பருடைய சகிப்புத்தன்மை தெளிவாக்குகிறது. அடுத்து 186வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் 1976. 42வது சட்ட திருத்தம் 1976. 187வது கொஸ்டின். சமயம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படை பாகுபாடுகளை தடை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15. பிரிவு 15. பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பு பிரிவு 16. எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் உரிமை வழங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. அப்போ எந்த மதத்தினாலும் சேர்ந்துக்கலாம், பின்பற்றலாம் அப்படிங்கிறது உரிமை 25. பிரிவு. சமய விவாகரங்களை நிர்ணயிக்கும் சுதந்திரம் 16. பிரிவு 16. அடுத்து 191வது கொஸ்டின். எந்த ஒரு
குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. பிரிவு 28. சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. பிரிவு 28. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களின் பாகுபாடு காட்ட தடை. பிரிவு 29(2). இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தியவர். தன்னுடைய கல்லறையில் இடம்பெற வேண்டுமென்று வலியுறுத்தியவர் அக்பர். அடுத்து பாருங்கள் 195. சமய சார்பின்மை என்பது எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். ஆன்சர் சி. எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். ஆன்சர் சி. இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? அரசியலமைப்பினுடைய முகவுரை. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா அடிப்படை உரிமை. ஐக்கிய நாடுகளின் சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1945 அக்டோபர் 24 தான் ஐநா உருவானது. அப்போ ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது 1945 அக்டோபர் 24. இந்த அக்டோபர் 24 தான் ஒவ்வொரு ஆண்டும் ஐநா தினமாக கொண்டாடுறோம். ஐநா தினம் என்னைக்கு? அக்டோபர் 24. உலக மனித உரிமை தினம் டிசம்பர் 10. உலக மனித உரிமை தினம் டிசம்பர் 10. அடுத்து 201. உலக மனித உரிமைகள் பிரகடனம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1948. மனித உரிமைகள் பிரகடனத்தில் இடம்பெற்றுள்ள மொத்த சட்டப்பிரிவுகள் 30. மனித உரிமைகள் பிரகடனத்தில் இடம்பெற்றுள்ள மொத்த சட்டப்பிரிவுகள் 30. இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? 1993 அக்டோபர் 12 தான் தேசிய மனித உரிமை ஆணையம் நிறைவேற்றப்பட்டது. தேசிய மனித உரிமை ஆணையம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லியில் அமைந்துள்ளது. தேசிய மனித உரிமை ஆணையம் எங்கு அமைந்துள்ளதுனா டெல்லி. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை நியமிக்கப்படுபவர். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 206. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரினுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 ஆண்டுகள் வரை. 5 ஆண்டு அல்லது 70 வயது ரெண்டில் ஏதோ ஒன்று முன்னாடி வரணும், அதான் சரி. அடுத்தது 5 ஆண்டுகள் அல்லது 70 ஆண்டு வரை அப்படிங்கிறது தப்பு. 6 ஆண்டு வரும். இது 6 ஆண்டு வரும். அப்போ ஆன்சர் தவறு. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கப்படுகிறார். ஓகேங்களா? தலைவராக ஓய்வு பெற்ற இந்திய, ஓகேங்களா, இதுவும் தவறு. தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கிறார். தவறு. அடுத்தது தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு தலைவர் 5 உறுப்பினர்களை கொண்டது. தப்பு. 5 உறுப்பினர்கள் ஒரு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி, ஓர் உயர் நீதிமன்ற நீதிபதி மற்றும் உறுப்பினர்கள் மனித உரிமை தொடர்பான அறிவும் அனுபவம் பெற்றவர்களாக இருப்ப. தவறு. அப்போ கொஷினு அனைத்தும் தவறு. அடுத்து 207வது கொஷின். தமிழ்நாட்டின் மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது எப்போனா? ஏப்ரல் 17, 1997 தான்
மாநில மனித உரிமை ஆணையம், அதாவது தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா ஏப்ரல் 17, 1997. மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் உறுப்பினர்கள், தலைவர் 1, 3 உறுப்பினர். ஆன்சர் பி. குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 24. அப்போ குழந்தை தொழிலாளர் தடை செய்யும் பிரிவு 24. ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்கின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு செய்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 39, பிரிவு 39. ஆன்சர் சி. 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது என கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 45. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 212. 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் என ஐநா அறிவித்த ஆண்டு 1989. அப்போ 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுவர் என்று ஐநா அறிவித்த ஆண்டு 1989. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. அப்போ சர்வதேச குழந்தை ஆண்டுனா 1979, சர்வதேச பெண்கள் ஆண்டுனா 1978. 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு வழிவகை செய்யும் பிரிவு 21A. குழந்தை தொழிலாளர்கள் சட்டம், அதாவது தடை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. அப்போ குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ என்ன சட்டம்? போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2002. அப்போ பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க சட்டம், அதாவது போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2012. சிறார் நீதி சட்டம், குழந்தைகளை பராமரிக்கும் மற்றும் பாதுகாத்தல் சட்டம் 2002. பெண்களுக்கான ஐக்கிய நாடுகள் மேம்பாடு நிதி அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1994. யுனிசெஃப் 1994. அடுத்து பார்த்தீங்கன்னா விதவைகள் மறுமண சட்டப்பூர்வமாக்கிய சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம் 1856. பெண்கள் திருமண வயது 21 என்று சட்டப்பூர்வமாக்கிய சட்டம் இந்து திருமண சட்டம். இந்து திருமண சட்டம் எப்போ? 1995. இந்து திருமண சட்டம் 1995. அதாவது பெண்களுடைய வயதை 21 என்று சட்டமாக்கியது. பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழி பெறுவதை உறுதி செய்யும் சட்டம் இந்து வாரிசு சட்டம். இந்து வாரிசு சட்டம் 1956. வரதட்சணை என்ற பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனை வழங்கும் சட்டம் வரதட்சணை தடை சட்டம். மருமகளுக்கு போடப்பட்ட சட்டம் வரதட்சணை தடை சட்டம் 1961. வரதட்சணை தடை சட்டம் 1961. அடுத்த கொஸ்டின் நம்பர் 224. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. அநாகரிகமான சித்தரித்தலுக்கான சட்டம் 1996. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. தொழிற்சாலை சட்டம் 1948. அப்படியே வரிசையாக இருக்குது. அடுத்தது தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. சரி. சுரங்க சட்டம் 1952. சரி. மகப்பேறு நலச்சட்டம் 1961. சரி. மறுபடியும் பாருங்கள், தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952, மகப்பேறு நலச்சட்டம் 1961. அப்போ வரிசையாக இருக்குது 1, 2, 3, 4. ஆன்சர் சி. அடுத்து பார்த்துங்க, கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்துவதிலிருந்து பாதுகாக்கும் வன்முறை தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2005. அதாவது பார்த்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2005. அடுத்து பாருங்கள், 228வது கொஸ்டின்.
மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. ஆன்சர் ஏ, அதாவது ஆ. அடுத்து 229வது கொஷின். இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றான மெட்ராஸ் ரெஜிஸ்மெண்ட் எப்பொழுது தொடங்கப்பட்டது? இது மெட்ராஸ் ரெஜிஸ்மெண்ட் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1758. இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு 1978. அப்போ மெட்ராஸ் ரெஜிஸ்டர் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1758. எப்போ? 1758. இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்டது 1978. 1025 ஸ்ரீவிஜயம் படையெடுப்பை மேற்கொண்ட சோழ மன்னன் ராஜேந்திர சோழன். ஆன்சர் பி. அடுத்து 232வது கொஷின். பொறுத்துக. இராணுவ தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 15. அப்போ 4. கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1. அப்போ 3. மத்திய தொழிலாளர் பாதுகாப்பு படை தினம் மார்ச் 10. இப்போ 2, விரைவு அதிரடி தினம் விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7. அப்போ 1. இப்போ மறுபடியும் பாருங்கள். இராணுவ தினம் ஜனவரி 15, கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1, மத்திய தொழிலாளர் பாதுகாப்பு படை தினம் மார்ச் 10, விரைவு அதிரடி படை தினம் அக்டோபர் 7. அப்போ ஆன்சர் 2, 3, 2, 4, 3, 4, 3, 2, 1, 4, 3, 2, 1 தான் ஆன்சர். இந்திய கடற்படை தினம் எப்போ கொண்டாடுறோன்னா டிசம்பர் 4. அதாவது பார்த்தீங்கன்னா ஆயுதப்படைகள் கொடி தினம் என்றைக்கு கொண்டாடுறோன்னா டிசம்பர் 7. அணி சேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? வி.கே. கிருஷ்ணமேனன். அணி சேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா வி.கே. கிருஷ்ணமேனன். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 236 பாருங்க. பொறுத்துக. வடமேற்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இப்போ 2. வடக்கு அப்படின்னா சீனா, நேபாளம், பூட்டான். 1. கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா வங்கதேசம். அப்போ 4. தூர கிழக்கு அப்படின்னா மியான்மார். அப்போ 3. மறுபடியும் பாருங்கள். வடமேற்கு பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான், வடக்கு சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கு வங்கதேசம். ஓகேங்களா? தூர கிழக்கு அப்படின்னா மியான்மார். அப்போ 2, 1, 4, 3 ஆன்சர் சி. சென்னை, கல்கத்தா, மும்பை ஆகிய இடங்களில் நீதிமன்றங்கள் தொடங்க காரணமாக இருந்த சட்டம் ஓகேங்களா ஒழுங்குமுறை சட்டம். அதாவது பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் தான் ஓகேங்களா நீதிமன்றம் உருவாக காரணம். இந்த சட்டத்தின் மூலம் தான் உச்ச நீதிமன்றம் உருவானது. உயர் நீதிமன்றம் பார்த்திங்கன்னா 1861 கவுன்சில் சட்டம். இந்த சட்டத்தின் மூலம் தான் ஓகேங்களா உயர் நீதிமன்றம் உருவானது. அப்போ உயர் நீதிமன்றம் 1862 தான் உருவானது. அடுத்தது உச்ச நீதிமன்றம் முதலாக நிறுவப்பட்ட இடம் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை. உச்ச நீதிமன்றம் 1862 கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் தான் முதல் உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியாக ஓகேங்களா. அப்போ உச்ச நீதிமன்றம் இது வந்து உயர் நீதிமன்றம் முதலாக 1862 தான் தொடங்கி வச்சாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் எப்போ தொடங்கினாங்கன்னா 1774 ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் தான் உச்ச நீதிமன்றம் உருவானது. இந்த உச்ச நீதிமன்றம் எப்போ உருவானதுன்னா 1774 கல்கத்தா வில்லியம் கோட்டையில் தான் முதல்ல உருவானது. அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் நீதிபதி யாருன்னா எலிசா இம்பே. அடுத்து 240 மதராஸ், பம்பாயில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1801 1824.
அடுத்து 241 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சதா திவானி அதாலத் என்பது குடியுரிமையில் மேல்முறையீட்டு நீதிமன்றம். மேல்முறையீட்டு நீதிமன்றம் சரி. சதா நிசாமத் அதாலத் என்பது குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம். இரண்டுமே சரி. அடுத்து பாருங்க, கூற்றுகளை ஆராய்க. கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான நீதிமன்றம். அப்போ கல்கத்தாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் தான் நாட்டின் மிக பழமையான நீதிமன்றம். எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1862ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சரி. அதே சமயம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய நீதிமன்றமாகும். சரி. அப்போ இரண்டும் சரி. ஆன்சர் டி. இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் 8. இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் 8. அடுத்து பாருங்கள் 244வது கொஸ்டின். சதர் திவானி அதாலத் சதர் நிசாமத் அதாலத் ஆகியவை அலகாபாத்தில் நிறுவப்பட்டது. சரி. மெக்காலோ என்பவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. இந்த ஆணையத்தின் அடிப்படையில் 1859 உரிமையல் நடைமுறை சட்டம், 1861 குற்றவியல் நடைமுறை சட்டம், 1860 இந்திய தண்டனை சட்டம் உருவாக்கப்பட்டது. சரி. 1835 இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது. கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது. சரி. இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28. இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் தொடங்கப்பட்டது. சரி. அப்போ அனைத்தும் சரிதான். அதுக்கு ஆன்சர். உச்ச நீதிமன்றம் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 124. அப்போ உச்ச நீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 124. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முதல் அரசியல் கருத்து தத்துவஞானி. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி மாண்டெஸ்கியூ. ஆன்சர் பி. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்க நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அமர்வு நீதிமன்றங்கள். லோக் அதாலத் முதல் லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் எங்கு நடைபெற்றது? 1982 குஜராத்து. அப்போ முதல் லோக் அதாலத் எங்கே நடந்தது? குஜராத்தில் 1982. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கீழ் நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வர நோக்கத்திற்கு தொடங்கப்பட்ட நீதிமன்றம் 2000 விரைவு நீதிமன்றம். ஆன்சர் டி. விரைவு நீதிமன்றம். நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டது 2005. நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டது 2005. அடுத்து பாருங்க 251 நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கும் இணக்கமான தீர்வு காண லோக் அதாலத் ஏற்பாடு செய்யும் தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1987. அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராக இறுதி மேல்முறையீடு நீதிமன்றமாக விளங்குவது உச்ச நீதிமன்றம். அப்போ அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்ற நீதி பேராண்மை அதிகார வரம்பு பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு 32 அப்படின்னா உயர் நீதிமன்றத்துக்கு 226. இப்போ உயர்நீதிமன்ற நீதி பேராண்மை அதிகார வரம்பு கூறும் இந்திய அரசியலமைப்பு 226. போன குரூப் 4 கேட்டிருந்தான். உச்ச நீதிமன்றத்துக்கு 32, உயர் நீதிமன்றத்துக்கு 226. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு 32, உயர் நீதிமன்றத்துக்கு 226. நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அவையில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. மேலும் வினா என்னவென்றால், எப்படி இந்த இரண்டு நோக்கங்களையும் பாதுகாக்க முடியுது என்பதே ஆகும் என்று கூறியவர் அம்பேத்கர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 200. கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா இத்துடன் 250 கொஸ்டின். அதை பார்த்தீங்கன்னா 8th
எய்த்து குடுமியிலிருந்து இந்த வினா விடைய வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வினா விடை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.